வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? நமது விஜய் சாருக்கு தான் போடுவோம். என்ன காரணம் விஜய்? இந்த ஒரு புதுசாக ஒரு இது அமையட்டுமே, அவர் வந்து என்ன சார் பார்ப்போம், அதுக்கு வேண்டி தான் போடுவோம். அவ்வளோதான். வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? சட்டமன்ற வாக்கு விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்க்கு போடலான்னு இருக்கீங்க. என்ன காரணம் விஜய்க்கு? விஜய்னா வந்து அவங்க வந்து இப்போ கட்சி சும்மே அவங்க இருந்தால் நம்மளுக்கு எதுவும் பலன் தெரியல. ஒரு மாற்றி போட்டு யார் அதுக்கு பிறகு ஆட்சி எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா? ஒரு வாய்ப்பு தரலாம். சரி, வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? எங்கள் வாக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் எங்கள் வாக்கு. ஸ்டாலின் தான் வாக்கு. என்ன காரணம்? எல்லா செயல்பாடுமே நல்லா இருக்கீங்க, எந்த குறை கிடையாது தமிழ்நாட்டில். ஸ்டாலின் ஐயா இல்லைன்னா தமிழ்நாடே கிடையாது. சரி, ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? விஜய்க்கு தான் போடுவோம். என்ன காரணம் விஜய்க்கு? பட்டதாரி பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுப்பாரான், கொடுக்கன்னு சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு, அதனால. சரி, ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? திமுக தான். திமுக தான். என்ன காரணம் திமுக? அவங்க தரம் நல்லா செஞ்சிருக்காங்க. நல்லா திமுக தான். நல்லா சுகராக திமுக தான். வேறு யாருக்கு போட சான்ஸே கிடையாது. அவங்க நல்லா செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு ஸ்டாலின் பிள்ளை நல்லா செஞ்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி தொகுதியிலேருந்து எல்லா மக்களும் நல்லா பண்ணிருக்காங்க. என்னென்ன இல்லாமல் மகளிர் திட்டத்தில் இருக்கிற கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாலும் எப்படி நினைக்கி ஒரு திங்கிறது வழியில் தான் ஆக்கள் தெரியுமா. மகளிர் 1000 கொடுத்தாங்க. அந்த 1000 வச்சு திரும்பி எவ்வளோ பொங்கி திங்கிறது ஆக்கள் தெரியுமா, அவ்வளோ செஞ்சாங்க. அந்த இது ஒரு காட்டுலேருந்து 5 கிலோ அரிசி கூட ஆக்கிதுன்றாங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளவோ சலுகை செஞ்சார். இப்போ ஒரு தடவை மகளிர் மொத்த பணம் 5000 போட்டு விட்டாங்க. அது எவ்வளோ எந்த இருந்துச்சு, பஞ்ச பொடியில் அப்படி நிறைய இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ அவங்க தடவை செஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. திமுக அவங்க தான் வருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. வர சட்டமன்ற தேர்தல் வாக்கு யாருக்கு? யாருக்கு? விசில் சின்னத்துக்கா? என்ன காரணம் விசில்? என்ன சொல்லு. மாற்றத்துக்காக போடலான்னு இருக்கீங்க. சரி, வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? திமுகவுக்கு தான். என்ன காரணம் திமுக? திமுக நல்லது பண்ணிகிட்டு இருக்கு. இவ்வளோ நாளும் 5 வருஷம் மட்டும் நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது முன்னாடியே கருணாநிதி இருக்கும்போது நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஓட்டு வந்து திமுக. ஆமாம். சரி, வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? டிவி கேட்கணும். என்ன காரணம் டிவிக்கு இப்போ புதுசாக வராங்க. ஆல்ரெடி கட்சி நிறைய பண்ணிட்டாங்க. ஸோ பண்ண வரைக்கும் ஓகே, நியூ கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே முடிவு பண்ணி டிவி கேட்கலாம் இருக்கீங்க. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? ஸ்டாலினுக்கு. என்ன காரணம்? ஏன்னா எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு, அதனால நான் அவங்களுக்கு போடுவேன். இந்த 5 வருஷம் அவங்க ஆட்சி எப்படி பார்க்குறாங்க? இந்த 5 வருஷம் அவங்க ஆட்சி எப்படி இருக்கு? எப்படி இருக்குதா? நல்லா இருக்குது. ஓகே. தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? ரெட்டலை. என்ன காரணம் ரெட்டலை? அவர் தான் வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமாம். சரி, இந்த 5 வருஷம் திமுக செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? சரியா இல்லை. சரியா இல்லை. சரி, ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? விஜய் தான். விஜய்க்கு. என்ன காரணம் விஜய்? புதுசாக வரட்டு ஒரு ஆள் நம்ம இவ்வளோ நாள் ரெட்டு போட்டோம். அது சரியில்லை. புதுசாக வரட்டு ஒரு ஆள் வரட்டு நல்லதானே நம்மளுக்கு போடலாம். மாற்றாகும். சரி, ஓகே. சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? விஜய். என்ன காரணம் விஜய்க்கு? ஆட்சி மாற்றி அமைச்சு ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாத ஆட்சிக்கு மாற்றி அதனால விஜய். வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? ஏன்னா விஜய். விஜய். என்ன காரணம் விஜய்? ஏன்னா அதாவது எல்லாம் 2 பேரும் அதிமுகவும் திமுகவும் எல்லாம் பணத்துக்கு வேண்டி ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவரு வந்து போட்டோம்னா எண்ணி செய்யக்கூடிய. ஆமாம், மக்கள் நல்லது பண்ணுவான்னு. நல்லது பண்ணுவோம். ஆமாம். சரி, சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? வருஷத்துக்கு தளபதிக்கு தான் போடும். என்ன காரணம் அவருக்கு? ஆட்சி மாறும். சரி, ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? விஜய்க்கு. என்ன காரணம் விஜய்க்கு? புதுசாக வரவனுக்கு கொடுப்போம். சரி, சட்டங்கள்லாம் புதுசாக வரட்டு. சும்மா ஒருத்தனுக்கு கொடுத்து ஆளணுமா? புதுசாக வரவனுக்கு கொடுப்போம். சரி சரி. 72 வயசாச்சு, இதுவரை மாற்றி போட்டது கிடையாது. யாருக்கு போட்டுருக்கீங்க? சூரியன் தான் போடுறீங்க. இப்போ இனிமேலும் சூரியன் தான். என்ன காரணம்? எங்கள் மனச்சாட்சிப்படி நாங்கள் போடுறோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால போடுறீங்க. சரி, இந்த 5 வருஷம் செயல்பாடு எப்படி இருக்குது? செயல்பாடு பரவாயில்ல, முன்னாலே இருந்ததோட இப்போ நல்லா தான் பண்ணுறாங்க. சரி, வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கு யாருக்கு? அதே தெரியல. உள்ளே போய் யாரை பட்டு நமக்குறோமோ அவங்களுக்கு தான் ஓட்டு. முடிவு பண்ணல நீங்கள்? யாருக்கும் ஒரு ஆள் போட வேண்டியதானே, உள்ளவே தான் பார்த்து போடணும். இன்னும் முடிவு பண்ணல. சரி, வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கு யாருக்கு? டிஎம்கே. என்ன காரணம் டிஎம்கே? அதை நல்லா இருக்குன்றீங்க. சரி, வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கு யாருக்கு? சூரியனுக்கு தான். சூரியனுக்கு. என்ன காரணம்? சூரியனுக்கு ஆட்சி அழகாக இருக்கு, என்ன குறையா இருக்கு.
சொல்லுக்கு ஆள் அழகாக தான் எடுத்துருக்கு. தமிழ்நாட்டு பார்க்கு ஒன்றாவில் இருக்கு. எது சப்டியாக இருக்கு, எது இதாக இருக்கு சொல்லுக்கு அவங்க தான் வரணும். அப்போ தான் சரணாலும் எல்லா மக்களும் அமைதியாக வாழும். மற்ற அங்கெல்லாம் சண்டை வர்ற மதிய காலம் மாதிரி வருது, இங்கே வர்றா தமிழ்நாட்டில் இல்லை சொல்லுக்கு அமைதியாக இருக்கு. சரி, அவங்க தான் வரணும். அதனால திமுக. சரி, வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? விஜய்க்கு தான். விஜய்க்கு. என்ன காரணம் விஜய்? ஏன்னா அது எங்கள் தலைவர் புது சட்டமன்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால தான் இந்த முறை இங்கே கன்னியாகுமரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்குது. அவர் தான் ஜெயிப்பார். ஆனால் பெரியவங்க ஃபுல்லாக எல்லாம் டிஎம்கே சொல்கிறாங்க. பசங்க எல்லாருமே டிவிக்கே தான். சரி, விஜய் தான். விஜய் தான். சமுதாயம் ஃபுல்லாக வந்து டிவிக்கே தான். நாங்கள் சின்ன குழந்தை பார்த்து வளர்ந்து அவரை பார்த்து வளர்ந்துருக்கு எல்லாருமே. அவர் நல்ல செய்ய நம்பிக்கை இருக்குது. சரி, எங்கள் மக்களுக்காக நல்லா என்னையுமே துரோகம் செய்ய மாட்டார். எங்கள் இந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சிகள் வேண்டாம். வெறும் தீய சக்தி வந்து முத்திரை வந்து நாங்கள் டிவிக்கே மக்கள் நல்லா செய்வோம். எங்கள் கன்னியாகுமரி எல்லாத்துலேயுமே டிவிக்கு அடிச்சு தூக்க தான் செய்யும். கடப்புற கிழக்கு எல்லாமே கடக்கு சைடு ஒன்றுலையுமே திமுக வரவே செய்யாது. எங்கள் வள்ளத்தோட கம்பளம் வருது, கம்பம் வருது. ஆமாம், கொடியெல்லாம் உண்டு. எல்லாத்தையும் அவங்க சொன்ன போலீஸாக வந்து சரி. அப்போ நாங்கள் அப்படி அவங்க மட்டும் சொன்னோம். திரும்ப கட்டி போய் அவுத்துட்டு போனாங்க. அவனு டார்ச்சாங்க கொடி அவங்க சொல்கிறது ஒத்தனை சொல்கிறாங்க. ஒத்தனை தனிச்சு நிற்கல கூட்டணி அமைச்சு இல்லாமல் நீங்கள் எப்படி நிற்க முடியும்? உங்களுக்கு தைரியம் இருக்கிற உங்களுக்கு வந்து உனக்கு அது இத்தனை அரசு இத்தனை வருஷம் உங்களுக்கு வந்து இத்தனை கூட்டணி அவர் ஒத்தல் நிற்காரு. அதான் சிங்கம் தான் நிற்கும். திமுக தான் போடுவோம். மழை கலர் வராமல் இருக்கு. தமிழ்நாட்டு ஒன்றா இடத்துல வருது. நல்ல வளர்ச்சி இருக்கு. இது என்னோட வளர்ச்சி வேணும். என்ன வளர்ச்சி? 1000 பொம்பளை வாக்க வைப்போம். இதெல்லாம் பேசக்கூடாது. திமுக தான் போடுவோம். திமுக தான் ஓட்டுவாங்க. ஸோ அவங்க செயல்பாடு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அவங்க செயல்பாடு பிடிச்சிருக்கு. அவங்க நல்ல ஆட்சி செய்கிறாங்க. சரி சரி. வர சட்டமன்ற தேர்தலில் அவங்க வாக்கு யாருக்கு? விஜய். என்ன காரணம்? என்ன காரணம்னா வந்து அவங்க புதுசாக வாரதுனால இந்த பாமர மக்களுக்கு வந்து ஏதாட்டும் ஒரு உதவி கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் பாமர மக்கள், அதனால் எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். அதனால நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். மகளிருக்கு யாரும் நல்லது செய்கிறாங்களோ, வேற வந்து அந்த பெண்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இப்படி இருந்தால், வேற வந்து மீனவர்களுக்கு அந்த இது கொடுப்பாங்கள்ல மாதந்தோறும், அது இப்போ எங்களுக்கு வந்து பாதுகாப்பு. ஏன்னா அந்த கட்சியில் அவங்க எப்பவும் அப்பேன் பேரன் மகன் இவங்க தான் ஆட்சி செய்யணுமா, கொஞ்சம் வித்தியாசமாக வேற ஆட்கள் ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கோம். ஆட்சி கொஞ்சம் மாறணும், அதனால நாங்கள் விஜய்க்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? விஜய்க்கு. என்ன காரணம் விஜய்க்கு? ஒரு மாற்றம் வேணும்ல, மாற்றத்துக்காக போகலான்னு இருக்கீங்க. சரி, ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? டிவியே தான். என்ன காரணம் டிவி? நமக்கு தளபதி வேற, நம்ம அவருடைய ரசிகர் வேற. இன்னொன்று அவர் வந்தால் நல்லா பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா இது வரைக்கும் அவர் மறைமுகமாக எவ்வளவோ செஞ்சுருக்காரு, ஆனால் அது வெளியே வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அவர் அமைதியாக இருக்க காரணமே ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் அமைதியாகவே இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு புயல் அடிக்குங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதான் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு தான். கண்டிப்பாக. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? என்னுடைய வாக்கு விஜய் தம்பிக்கு தான். என்ன காரணம்? என்ன காரணம், கட்சி விட்டு ஆட்சி மாறினா நல்லா இருக்கும்ல, அதனால தான் மாற்றத்துக்காக வந்து. சரி, ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? டிவிக்கு. என்ன காரணம் டிவிக்கு? இந்த தடவை அவங்களுக்கு கொடுத்து பார்ப்போமா? சரி, ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு? அவங்க மனுஷன் தானே, எப்பவுமே இருந்தவங்களே இருக்க முடியாதுலாம், அதெல்லாம் கொடுக்கலாம் இல்லையா? நல்ல மனுஷன் கொடுக்குறது நல்லது, நல்ல மனுஷன் கொடுக்குறது. ஓகே, ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? யார் நல்லது மீனவர்களுக்கு யார் நல்லது செஞ்சாவோ அவங்களுக்காக. நாங்கள் வழக்கப்படி காங்கிரஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்லது செய்கிறாங்க, நல்லது பண்ணுறாங்க. அதனால் முக்கியமாட்டு எங்கள் ஊர் மக்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே அதிகமாக விடும் அவங்களுக்கு போட்டு. ஸோ அதனால காங்கிரஸ் தான் போடுவீங்க இந்த மாதிரி? ஆமாம், கண்டிப்பாக அங்கே தான் விழுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. எங்களுக்கு மீனவர்களுக்கு என்ன நல்லா பண்ணுறாங்களோ அது போதும். ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? விஜய்க்கு. என்ன காரணம் விஜய்க்கு? நல்லது பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாரு? விஜய்க்கு தான். விஜய்க்கு. என்ன காரணம்? என்ன காரணம்? புதுசாக நிற்காரு. இந்த உலகத்துக்கும் அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், செய்வார்னு நம்புகிறோம். ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? விஜய்க்கு. விஜய்க்கு. என்ன காரணம் விஜய்க்கு? விஜய்னா புதுசாக ஒரு ஆள் எடுத்துக்கணும். சரி, புதுசாக ஒரு எல்லாருக்கும் திமுக இருக்காது. இந்த ஒரு விஜய் எடுத்து வைப்போம், நம்ம இந்த ஒன்று போய் அவங்கள எடுத்து வைப்போம். இங்கே வாய்ப்பு எப்படி இருக்கு? இங்கே வாய்ப்பு இல்லை. விஜய் ஃபுல் விஜய். சரி சரி, ஃபுல்லாக விஜய் வாய்ப்பு. ஓகே. 75 வயசு ஆயாச்சு.
அந்த ரத்தத்திலே அப்படியே கலைஞர் இருக்கச்சிலே ரத்தத்தில் அப்படி எம்ஜிஆர் கலைஞர் கொண்டாடுறது. போடே உங்கள் ஓட்டு யாருக்கு? எனக்கு ஓட்டு டிஎம்கே தான். சரி சரி. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? வாக்கு யாருக்கு போடுறேன்னு இப்போ கன்ஃபியூஸாக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஏன்னா வந்து இவருமே வரலாம், டிவிக்குமே எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, விஜய் சார் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் உங்களுக்கு ஓட்டு யாருக்கு? நம்மளுக்குள்ள ஓட்டு வந்து மேக்ஸிமம் டிஎம்கே வரும். என்னை பொறுத்தவரை டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த 5 வருஷம் செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஓரளவு பரவாயில்ல சார், மக்கள்கிட்ட ஓரளவு ரீச் ஆகியிருக்காங்க. இப்போ தான் ரீச் ஆகிருக்காங்க. கலைஞருக்கு அப்புறம் இப்போ இவர் கூடால வந்ததெல்லாம் எதுவும் இல்லை, இப்போ ஓரளவு பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. சரி. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? விஜய்க்கு. என்ன காரணம் விஜய்? இல்லை அதை சொல்லிடுங்க. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? இந்த வாக்கு வந்து நான் டிவிக்கு விஜய் தான் ஓட்டு. என்ன காரணம்? என்ன காரணம்னா இந்த வருஷம் இது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் அண்ணா ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நல்லது பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் விஜய் டிவிக்கே தான் ஓட்டு. இருக்கீங்க. ஆமாம். சரி.